பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தியடிகள் வருகைக்கு அப்புறம் நடந்த முக்கியமான போராட்டங்கள் அல்லது சத்தியாகிரகங்கள் வந்து பார்க்கலாம். காந்தியடிகள் வருகைனா காந்தியடிகள் எங்க போனார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அங்க வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருந்தாரு. அங்கேயும் வந்து தென்னாப்பிரிக்காவோட சுதந்திர போராட்டத்திலையும் பங்கேற்றிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து வந்திருப்பாரு. ஸோ நம்ம அதான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஜனவரி 9ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1907ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 7 9 நினைக்கிறேன். சரி, அந்த டைம் வந்து காந்தியடிகள் வந்து வந்திருப்பாரு. எங்கேயோ தென்னாப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாரு. ஸோ அந்த நாள தான் நம்ம வந்து பிரவாசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் இந்திய சுதந்திர போராட்டத்துல முக்கியமான பங்காற்றி இருப்பார். சரிங்களா? அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன காந்தியடிகள் வருகைக்கு பின்ன முக்கியமா நடந்த சத்தியாகிரகங்களும் போராட்டங்களும் மட்டும் பார்க்கலாம். 4 இருக்கு, அதை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிரான். சாம்பிரான் இயக்கம் அல்லது சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917 இருந்து 1918 வரைக்கும். சரிங்களா? ஸோ இது எங்க சாம்பிரான்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா பீகார் மாவட்டம். சரிங்களா? பீகார்ல தான் சாம்பிரான் இருக்கு. பீகார் மாநிலத்துல சாம்பிரான் மாவட்டம். சரிங்களா? சாம்பிரான் மாவட்டத்துல இந்த போராட்டம் நடக்குது. அப்ப சாம்பிரான் எங்க இருக்குன்னா பீகார் மாநிலம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவுரி தான். நாங்க முதல்ல நம்ம அவுரி புரட்சி பார்த்தோம். இங்கேயும் மறுபடியும் அவுரி தான். சரிங்களா? அவுரி வந்து சாகுபடி சட்டத்திற்கு புறம்பாகும். ஸோ அந்த சட்டம் ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோம். 1862ல அவுரி சட்டம் வந்து இயற்றி பாகம் 6 வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம அங்க பார்த்தோம். அந்த சட்டத்துக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவுரிய வந்து சாகுபடி செஞ்சாங்க. சரிங்களா? ஐரோப்பிய அவுரி சட்டம் எந்த வருஷம் 1862க்கு எதிராக செயல்பட்டார்கள். சரிங்களா? ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் நிலத்துல 20ல 3 பங்கு. சரிங்களா? 20ல 3 பங்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், அவுரி தான் சாகுபடி செய்யணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இண்டிகோ அல்லது அவுரி வந்து சாகுபடி செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம குறைந்த விலைக்கு கொள்முதல். அங்க நடந்த அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ 1862 எங்கீங்க, 1917 கிட்டத்தட்ட 40 50 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, சட்டம் பேருக்கு சட்டம் இயற்றி வச்சுட்டு மறுபடியும் அதே வேலை தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டைம்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வராங்க. ராஜேந்திர பிரசாத், அதுக்கப்புறம் மஜூர்லால் ஹக், ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ் தேசாய் போன்ற தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள், இவங்களாம் பீகாரை சேர்ந்த தலைவர்கள். இவங்களாம் உள்ளூர் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து விரிவான ஆலோசனை வந்து மேற்கொள்றாரு. ஸோ அதுக்கப்புறம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சாம்ரான் தீன் கதியா அப்படிங்கிற நடைமுறையில் குறைந்த விலைக்கு விற்க விவசாயிகள் வந்து பிணைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். சரிங்களா? இந்த மாதிரி குறைந்த விலைக்கு கொள்முதல் செஞ்ச அந்த முறைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சாம்ரான் தீன் கதியா அப்படிங்கிற நடைமுறையில் வந்து குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதை வந்து தெரிஞ்சுக்கிறார். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் போராட்டம் நடத்தக்கூடும் சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்க, காந்தியடிகள் பீகார் சாம்பிரானை விட்டு வெளியேற உத்தரவிடுறாங்க. அதை காந்தியடிகள் வந்து ஏற்க மறுத்துறாரு. சரிங்களா? ஸோ இதனால என்ன பண்றாங்க, காந்தியடிகளை குழுவாக கொண்டு ஒரு ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்க, குழு அமைக்கிறாங்க அமைதிப்படுத்துறதுக்காக.
உறுப்பினர் தான், தலைவர் கிடையாது. சரிங்களா? உறுப்பினராக கொண்ட ஒரு குழு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சட்டம், மறுபடியும் ஒரு சட்டம் 1918 மே மாதம் வந்து சட்டம் இயற்றுறாங்க. என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா சாம்பிரான் விவசாய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரி, ரொம்ப முக்கியமான சட்டம், ரொம்ப முக்கியமான ஆண்டு. சரிங்களா? 1918 சாம்பிரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இந்த சத்தியாகிரகத்தை இந்தியாவில் பரிசோதித்த முக்கியமான போராட்டம்னாலும் இந்த சாம்பிரான் போராட்டம் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காந்தியடிகளோட இந்தியாவுக்கு வந்து, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு தேச தந்தையாக உருவாவதற்கு அடித்தளமிட்ட போராட்டம் இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்த ஹெட்டிங்க கேதா அல்லது கேடா, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. சரிங்களா? கேடா அல்லது கைரா, இது எல்லாமே ஒரே பேர் தான். சரிங்களா? சத்தியாகிரகம் 1918. சரிங்களா? ஸோ இந்த கேதாங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சரிங்களா? குஜராத் கேதா மாவட்டத்தில் வந்து தான் இந்த போராட்டம் வந்து நடக்குது. அதனால தான் அதுக்கு பேரு கேதா அல்லது கைரா அப்படின்னு சொல்லி சத்தியாகிரகம்னு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1918 குஜராத் கேதா மாவட்டம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பருவமழை வந்து இல்லை. சரிங்களா? ஆனா விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க, பருவமழை இல்லாதனால என்ன பண்ணுறதுக்கு எந்த விளைச்சலும் நடந்திருக்காது. அப்ப விளைச்சல் நடக்காதப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வரி கண்டிப்பா வந்து கொடுக்கணும், நீங்க வரி செலுத்த கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா விவசாயிகள் என்ன பண்றாங்க, வரியிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? கோரிக்கை ஏன்னா மழை வந்து என்னது பொய்த்தது. சரிங்களா? அதனால வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஆங்கிலேய நிர்வாகம் எப்பவும் போல மறுத்துறாங்க. சரிங்களா? அதனால விவசாயிகள் காந்தியடிகள் அங்கம் வகித்த இந்திய பணியாளர் கழகத்துக்கு போய் உதவி கேட்கறாங்க. ஒரு கழகம் இருக்குன்னா அந்த கழகம் பெரிய அளவில் இருக்க ஒரு கழகம்னா எப்படி விவசாயிகள் வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல அந்த கழகம் வந்து இருக்கு. சரிங்களா? இந்திய பணியாளர் கழகம். இந்திய பணியாளர் கழகம் அல்லது சங்கம் எதுன்னு வச்சுக்கலாம். 1905 இருந்து இந்த கழகம் உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? ஸோ அவரால் உருவாக்கப்பட்டது. காந்தியடிகள் இதுல வந்து ஒரு அங்கம் வச்சிருப்பார். கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னா காந்தியடிகளோட குருன்னு சொல்லுவாங்க, அரசியல் குருன்னு சொல்லுவாங்க அல்லது குருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. இதுல காந்தியடிகள் இருந்திருப்பாரு. ஸோ அவங்க கிட்ட போய் விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க, உதவி கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம்ல தான் விதல்பாய் பட்டேல் உடன் இணைந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து வரி செலுத்துவதை நிறுத்துமாறு கேட்டுக்கிறாங்க. சரி, அப்ப காந்தியடிகள் வந்து டைரக்டா ஆங்கிலேய அரசிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வரி செலுத்த கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எவரால் வந்து வரி செலுத்த முடியுமோ அவங்க மட்டும் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா யார் யார் பங்கேற்றாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. தில்பாய் பட்டேல், அப்புறம் இந்துலால் நாயக், அப்புறம் காந்தியடிகள்,
ஸோ இதில் இன்னொருத்தர் முக்கியமான இளம் வழக்கறிஞர். இவர் வந்து ஒரு இளம் வழக்கறிஞர்னா நம்ம வல்லபாய் பட்டேலும் இணைஞ்சுக்கிறார். சரிங்களா? இவங்களும் இணைஞ்சு இந்த போராட்டத்தில் முக்கியமாக முன்னெடுத்து ஆங்கிலேயருக்கு அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை வந்து ஏற்று எவரால் வரி செலுத்த இயலுமோ அவங்க மட்டும் செலுத்துங்கன்னு போங்க சொல்றாங்க. வரி வசூல் செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஒரு அறிவிப்பு வந்து ஆங்கிலேய அரசு வெளியிடுறாங்க. சரிங்களா? இதான் கேதா சத்தியாகிரகம். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மாப்ளா கிளர்ச்சி. ஸோ 1921. ஸோ மாப்ளா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்த முஸ்லீம் விவசாயிகள். அப்போ மாப்ளா என்பவங்க யாரு? அது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தான் சரிங்களா? மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட முஸ்லீம் தான் மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களால ஏற்பட்டதுனால இது மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 இந்த மாநாடு நடக்குது. சரிங்களா? மலபார்ல. மாநாட்டில் தான் இவங்க வந்து ஒரு அமைப்பா வந்து சேர்ந்து உத்வேகம் அடைகிறாங்க. ஒரு போராட்டம் நடக்குது. சரிங்களா? ஸோ ஜமீன்தாரர்களுக்கு எதிராக தான் இந்த அடக்குமுறை நடக்குது. சரிங்களா? ஸோ 1921 ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில இருந்து ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி திசை திருப்புறாங்க ஆங்கிலேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரர்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்களா இருப்பாங்க. சரிங்களா? ஜமீன்தாரர்கள்லாம் இந்துக்களா இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர்த்துக்கும் இது வந்து இந்து முஸ்லீம் போராட்டமா வந்து ஒரு கட்டமைக்கப்படுது. சரிங்களா? அப்ப மத்த பகுதியில இருந்த இந்துக்களும் முஸ்லீம்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை வந்து அமைதியின்மைக்கு காரணமாக தான் இந்த மாப்ளா கிளர்ச்சி வந்து இருக்கும். சரிங்களா? பட் இவங்க வந்து போராடினது ஒரு சொந்த ஒரு காரணத்துக்காக. தங்களுடைய நிலம் எப்படி மத்த பகுதிகளில் விவசாயிகள் போராடினாங்களோ அதே மாதிரி தான் ஜமீன்தாரர்களுக்கு எதிராக இந்த மாப்ளா கிளர்ச்சி வந்து நடந்தது. மாப்பிள்ளை அப்படிங்கிற அந்த கேரள முஸ்லீம் விவசாயிகள் வந்து போராடுறாங்க. ஆனா இது எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒரு போராட்டமாக என்ன பண்றாங்கன்னா இது கட்டமைக்கப்படுறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும். சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். ஓகே. இதுக்கப்புறம் 1921 1921 டிசம்பர்ல மாப்ளா கிளர்ச்சி வந்து அடக்கப்பட்டோம். சரிங்களா? அடக்கப்பட்டது சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி 45,000க்கும் மேற்பட்டோர் வந்து சிறைபிடிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் மாப்ளா கிளர்ச்சி விளைவுகள். மாப்ளா கிளர்ச்சினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம். இது அவ்வளவுதான். அடுத்தது ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா
பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ 1929 டு 1930 வரைக்கும் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1928ல் அரசு வந்து 30% மேல் பார்த்தீங்கன்னா நில வருவாய் வந்து உயர்த்துறாங்க. ஸோ நில வருவாய் ஜாஸ்தியாகிறதுனால குஜராத் பகுதியில் சரிங்களா, பர்தோலி அப்படிங்கிறது குஜராத் பகுதியில் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா, பர்தோலிங்கிறது குஜராத் பகுதியில். தலைமையில் பார்த்தீங்கன்னா தங்களது எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா நில வருவாய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வரி செலுத்த மறுக்கிறாங்க. 1928 வந்து வரி செலுத்த மறுத்து வரிகுடா இயக்கம் வந்து அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. சரிங்களா, அங்கே இன்னொரு வரிகுடா இயக்கம் பார்ப்போம், அது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா, இங்கே வரிகுடா இயக்கம் வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 1930 வரி செலுத்த மறுத்து தெரிவித்து விவசாயிகள் நிலத்தை வந்து கையகப்படுத்தி ஏலத்தில் வந்து விற்கிறதுக்கு ஆங்கில அரசு முடிவு பண்ணுறாங்க. 1930 ஏலம் விடுறதற்கு என்ன பண்ணுறாங்க, ஏலத்தில் வந்து விற்கிறாங்க அவங்களோட நிலத்தை, விவசாய நிலத்தை யாரெல்லாம் வரி செலுத்தலையோ அவங்களெல்லாம். சரிங்களா, அதுக்கப்புறம் 1937 எலெக்ஷன்லாம் வச்சு நம்ம பின்னாடி பார்ப்போம். காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க. சரிங்களா, மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியத்திலும் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த நிலம் யார் யாருக்கெல்லாம் அந்த விட்டுறாங்களோ அந்த நிலம் வந்து விவசாயிகளுக்கு திரும்ப வழங்கப்பட்டது. சரிங்களா, இதில் முக்கியமாக எந்த ஆண்டு இந்த இப்போ போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு யார் வந்து இதில் வந்து முக்கியமாக கலந்துக்கிட்டாங்க, எந்த பகுதிகள் நடந்தது அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ அதை மட்டும் படித்தா உங்களுக்கு நிற்காது. ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் யார் இதில் இருந்தாங்க, ஸோ யார் பங்கேற்றா, அதில் முக்கிய தலைவர்கள் யார், எந்த ஆண்டு நடைபெற்றது, அதில் அடிப்படையில் ஏதாவது சட்டம் கொண்டு வந்திருந்தா அந்த சட்டங்கள். சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த இப்போ பார்த்த போராட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது.